வணக்கம் இசையின் உறவுகளே. போன வீடியோவில் நம்ம ஒரு பிசிபி பற்றி நம்ம போட்டிருந்தோம். நம்மளுடைய தயாரிப்பான இசையின் உறவுகள் என்ற பெயரில் ஒரு பிசிபி போட்டு ரெடி பண்ணியிருந்தோம். 12 பவர் சப்ளை போட்டு ரெடி பண்ணியிருந்தோம். அதை பற்றி நான் ஒரு ரிவ்யூ சொல்லியிருந்தேன். ஸோ நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதுலேயும் ஒரு சில நண்பர்களும் ஆர்டர் போட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அதை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நான் அதை பற்றி நான் 2-3 வீடியோவில் நான் சொல்லிட்டேன். எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, இது எதுக்கெல்லாம் நம்ம பயன்படும் அப்படிங்கிற நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ நேற்று ஆர்டர் போட்ட நண்பர்கள் எல்லாமே நான் நேற்று கொரியர் பண்ணிட்டேன். ஸோ கொரியர் ட்ராக் ஐடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்பில். ஸோ அதை கரெக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தயவு செய்து கையில் கிடைச்சோன்னே அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நிறைகள் அதிகமான அதில் நிறைகள் இருந்தால் சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. அதில் குறைகள் இருந்தால் எதுவாது இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும், அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும், ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம அந்த பிசிபி கூட நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் எனக்கு ஃபுல் கிட்டாக வேணும் சார், அதாவது கெப்பாசிட்டர் டயோடு எல்லாமே நீங்கள் வந்து அதில் ஃபிட் பண்ணி எனக்கு வேணும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 நண்பர்கள் கேட்டாங்க. அதோடைய ப்ரைஸ் எவ்வளவு, எனக்கு நிறையா குவான்டிட்டிலாம் வேணும் அப்படின்னாங்க. நிறையா குவான்டிட்டி தயாரிக்கிற அளவுக்கு எனக்கு சோர்ஸ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு டைமும் ஃபஸ்ட்டு கிடைக்காது. நான் இது ஜஸ்ட்டாக நான் வந்து ஒரு டைம் பாஸாக தான் நான் பண்ணுறேன். நிறைய பேர் இது தெய்வமாக இந்த தொழிலை பல டெக்னீஷியனுக்கு வந்து தெய்வமாக பண்ணிகிட்டு இருக்காங்க, செய்யும் தொழிலே தெய்வம் மாதிரி. பட் எனக்கு வந்து எனக்கு இது ப்ரொஃபஷனல் கிடையாது. நான் ஜஸ்ட்டு டைம் பாஸாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு வீடியோ தெரியும். அதுக்கப்புறம் சரி நம்மளே ட்ரை பண்ணுவோமே, பார்ப்போமே அப்படின்ட்டு நான் ஏற்கனவே கற்றுக்கிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் இதை கொஞ்சம் இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது கொஞ்சம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். மற்றபடிலாம் எனக்கு இது முழு மூச்சா இது எனக்கு தொழில் கிடையாது. அது நிறைய கமெண்ட்ஸ்லாம் போடுவாங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம். அதை பற்றி நான் கேர் பண்ணுறதே கிடையாது. இப்போ நேற்றோட வீடியோ ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. என்ன சார் 5000 கொடுக்குறது சொன்னீங்க, ஒரு ஆள் வந்து 40,000 ரூபாய்க்கு ஆயிரும் அப்படின்னாரு. 40,000 எனக்கு ஆகலை. நான் ஹோம் தேட்டர் மேக் பண்ணுறதுக்கு 40,000 ஆகாது, சத்தியமாக அவ்வளோ ஆகாது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நான் தெளிவாக நான் சொல்கிறேன் எவ்வளோ ஆச்சு, நான் எவ்வளோக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் ஆதாரபூர்வமாக நான் கொடுத்துருவேன். சரிங்களா? சாரி ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ இந்த 12 பவர் சப்ளை போட்டு நிறைய பேர் கேட்டிங்க இதோடைய ப்ரைஸ் எவ்வளவு, எனக்கு இது எவ்வளோ ஆச்சு, இதை நான் மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். இதில் எனக்கு எவ்வளோ லாபம், 4 கெப்பாசிட்டருக்கு ஒரு ரேட் வரும், இதில் இல்லை 2 கெப்பாசிட்டருக்கு ஒரு ரேட் வரும். இந்த 4 கெப்பாசிட்டர் ஒன்று போதும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட இதில் வந்து நீங்கள் ஏசி 45 10 ஆம்பியர் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு 15,000 ஆம்பியர்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த கெப்பாசிட்டர் வந்து 10,000 மைக்ரோ ஃபெரடுக்கு பதில் நீங்கள் 15,000 மைக்ரோ ஃபெரட் யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் கிட்டத்தட்ட 24/024 வந்து 45/040 வரைக்கும் நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். இதை பற்றி நான் ஃபுல்லாகவே சொல்லிட்டேன். நான் இதுக்கு ப்ரீவியஸாக நான் 2-3 வீடியோ இதை பற்றி நான் போட்டிருந்தேன். ஸோ அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. இந்த ஒரு போர்டு போதும். ஸோ நீங்கள் இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறது தேவையே இல்லை. இந்த ஒரு 12 பவர் சப்ளை போதும். உங்களுக்கு எல்லாமே ஒரு ஹோம் தேட்டருக்கு தேவையான பவர் செக்ஷன் அத்தனையும் உங்களுக்கு இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ளூடூத்துக்கு எடுத்துக்கலாம், இம்ப்ரானிஸ் கிட்டோ இல்லை ஜி ஸ்டாரோ இல்லை ஜிடெக்கோ இல்லை FT003 என்ன கிட்டுக்காக இருந்தாலும் 12 வோல்ட் அழகாக இருந்து எடுத்துக்கலாம். 9 வோல்ட் டிஸ்பிளேக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். 12/012 இருக்குது, அதை நீங்கள் வந்து ஃப்ரீ சப்புக்கு எடுத்துக்கலாம், கெய்னர் போர்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெயின் இந்த இடத்துல ஏசி 40 இது இந்த ஏசி அவுட்புட் வருது இல்லை, சாரி டிசி அவுட்புட் வருது இல்லை, அதை நீங்கள் டச் பண்ணாமல் மற்ற இருந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. சரிங்களா? தேவைப்படுறவங்க தாராளம் வாங்கிக்கலாம். இதோடைய ப்ரைஸ் நான் சொல்லிடுறேன். ஒரு கெப்பாசிட்டர் ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு 140 ரூபா. நீங்கள் வேணால் இந்தாங்க உங்களுக்கு ஆதாரப்பூர்வம் காட்டிடுறேன். இதை பார்த்துக்கோங்க. லட்சுமி எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. ஸோ ராஜபாளையம் தான். ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன் போட்டு நீங்கள் கேளுங்க. நேற்று நான் கேட்டேன், ஒரு 4 பேர் எனக்கு ஃபுல் கிட்டாக வேணும்னாங்க. சரி போய் கெப்பாசிட்டி போய் விசாரிப்போம் அப்படின்ட்டு நான் போய் விசாரிக்கல. 140 ரூபா ஒரு கெப்பாசிட்டி. எல்லாம் ரேட்டு ஏறி போய் நான் வாங்கல. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 ரூபா இருந்துச்சு. அதனால தான் இந்த 2 கெப்பாசிட்டருக்கு அவங்க 240 ரூபா போட்டிருக்கிறாங்க. நான் இது 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது 4 அதே மாதிரி ஒரு டயோடு பார்த்தீங்கன்னா போட்டுருக்குங்க. ஒரு டயோடுக்கு 60 ரூபா. நான் 3510 அந்த டயோடு நான் யூஸ் இது வந்து ரெக்டிஃபயர். சரி, இது டயோடு தான் சொல்லுவாங்க, ரெக்டிஃபயர் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? இந்த ஒவ்வொரு கெப்பாசிட்டருக்கும் பார்த்தீங்கன்னா 15 ரூபா. அந்த சிறுசாக இருக்குல்ல, இந்த இதுக்கு 2200 மைக்ரோ ஃபெரடை வந்து
25 வோல்ட்டு. இதோடைய ஒரு கெப்பாசிட்டர் ப்ரைஸ் 15 ரூபா. ஸோ டோட்டலாக 45 ரூபா. சரிங்களா? ஸோ இதுதாங்க நான் இது வந்து நான் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்குவேன். சரிங்களா? எனக்கு எப்போ வந்து டைம் கிடைக்கும் அப்போ போய் வாங்குவேன். இல்லைன்னா எங்கள் மாமாட்ட சொல்லிவிட்டு வாங்கிட்டு வருவார். ஸோ அப்போ இதோட ரேட்டு இப்போ வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா 140 ரூபா. இருந்தாலும் நான் உங்களுக்கு 120 ரூபா தான் போட்டிருக்கேன். அப்போ என்ன ரேட்டுக்கு வாங்கணும் அதை தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் இப்போ ரேட்டு நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள். ஓகே, இதாங்க எனக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு நான் இதில் தெளிவாக சொல்லிட்டேன். பாருங்கள், என்னுடைய பிசிபிக்கு 75 ரூபா. சரிங்களா? என்னுடைய ஓன் பிசி இந்த பிசிபிக்கு 75 ரூபா. அப்புறம் இந்த 4 கெப்பாசிட்டருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 480 ரூபா ஆச்சு. ஏன்னா ஒரு கெப்பாசிட்டர் 120 ரூபா. ஸோ 4 கெப்பாசிட்டருக்கு 480 ரூபா. இதோட கம்மியான ப்ரைஸில் கிடைச்சுன்னா சொல்லுங்கள், நான் ஹோல்சேலுக்கு வாங்கிக்கிறேன். நான் எவ்வளவோ பார்க்குறேன், அதுக்கு இதே பரவாயில்ல, கம்மியாக தான் கொடுக்குற மாதிரி எனக்கு தோணும். ஏன்னா ஒவ்வொரு கெப்பாசிட்டி 160 ரூபா போடுறாங்க, 180 ரூபா. எப்போ அது விலையை நிர்ணயிக்க முடியல. அதே மாதிரி இப்போ இந்த கடைக்கு போய் நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைம் திடீர்னு 140பாங்க, திடீர்னு 155பாங்க, திடீர்னு 135பாங்க. அது அவங்களுக்கு என்ன மூடுதோ அதுதான் ரேட்டு. ஆமாம், அது ஒரு நாளைக்கு இவ்வளோ சேல்ஸான ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க போல். அது வந்து ஏதாவது ஹோல்சேலில் கிடச்சா நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், ஹோல்சேல்லாம் எனக்கு தெரிஞ்ச இந்த கெப்பாசிட்டிலாம் ஒரு 90 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்குலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொரு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணாங்க, டிஜி கேப்னு ஒரு கெப்பாசிட்டர். அது 100 கெப்பாசிட்டி வாங்கினா 70 ரூபா ஒரு பீஸ். நம்ம அவ்வளோ தூரம், ஏன்னா நம்ம வந்து இது தொழிலாக பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இது நம்ம ஜஸ்ட் ஒரு நேரப்போக்காக நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், அதுக்காக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இதில் கொண்டு அவ்வளோ முதலீடு பண்ணணுமா அப்படிங்கிறக்காக தான் நான் எதுவுமே வாங்கலை. சரிங்களா? அது 100 கெப்பாசிட்டர் வாங்கினா உங்களுக்கு 70 ரூபாயே கிடைக்குன்னு வைக்கிறேன். ஒன்று இதில் இந்தியா மார்ட்டில் கேட்டு பார்த்தா ஒரு கெப்பாசிட்டர் 90 ரூபா போட்டிருந்தாங்க, ஒரு கெப்பாசிட்டர் 100 ரூபா போட்டிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அது 50 வோல்ட்டு. நான் வாங்குறது 63 வோல்ட். அதனால கொஞ்சம் ரேட் அதிகம். சரிங்களா? ஸோ அப்போ பார்த்துக்கோங்க. அதேமாதிரி இந்த ஒரு ரெட்டிஃபயர் பார்த்தீங்கன்னா 60 ரூபா. இந்த 60 ரூபா போட்டிருக்கேன். 3 கெப்பாசிட்டருக்கு 45 ரூபா. இந்த 45 ரூபா நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த 50 ரூபா அந்த சின்ன கெப்பாசிட்டர் பாருங்க, இந்த இருக்குல்ல, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கெப்பாசிட்டர் 5 ரூபா. அந்த இருக்குல்ல, இந்த சிறு ஃபிலிம் கெப்பாசிட்டர் இருக்கா, 104 334 அந்த கெப்பாசிட்டர் ஒரு கெப்பாசிட்டருக்கு 5 ரூபா. ஸோ நான் மொத்தம் 10 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ 5 50 ரூபா. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா 33 ரூபா. எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு ரெகுலேட்டர் இருக்குல்ல, இது 5 வோல்ட் ரெகுலேட்டர், இது 9 வோல்ட் ரெகுலேட்டர், இது 12 வோல்ட் ரெகுலேட்டர். இந்த 12 வோல்ட் ரெகுலேட்டர் மட்டும் 13 ரூபா. திடீர்னு 15 ரூபா போடுறாங்க, திடீர்னு 12 ரூபா போடுறாங்க, திடீர்னு 14 ரூபா போடுறாங்க. எப்பா நிர்ணயிக்கவே முடியல. ஸோ ஹோல்சேலில் கிடச்சுன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. அப்போ நான் 3 ரெகுலேட்டர் வாங்கினேன். அப்போ இது வந்து 33 ரூபா ஆச்சு. இந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த சிங்க்கு, ஹீட் சிங்க் வந்து 10 ரூபா. நீங்கள் ஃபோன் போட்டு கேட்டுக்கோங்க, நான் அட்ரஸை நான் கொடுத்துட்டேன். அப்போ டோட்டலாக இது பார்த்தீங்கன்னா எனக்கு 43 ரூபா ஆச்சு. அப்புறம் ப்ளஸ் 10 இந்த டயோடுக்கு. டயோடு ஆக்சுவலாக அது 9 ரூபா தான் போட்டிருந்தாங்க. நான் 1 ரூபா எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். ஸோ டோட்டலாக 10 ரூபா. ஸோ டோட்டலாக எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னா 763 ரூபா. இதை நான் மேக் பண்ணதுக்கு. இதோட கம்மியாக கிடச்சினோட நீங்கள் வாங்கிக்கோங்க. எனக்கு இதை நான் மேக் பண்ணதுக்கே எனக்கு வந்து 763 ரூபா. ப்ளஸ் இதில் என்னுடைய ஒர்க் இருக்குது. நான் இதில் வந்து சால்ட்ரிங் வச்சுருக்கிறேன், எதில் பார்த்து வச்சுருக்கிறேன். நான் இதெல்லாம் செக் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து அழகாக சூப்பராக செக் பண்ணிட்டேன். ஏன்னா சால்ட்ரிங்லாம் நல்லா கும்பலாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் அப்படியே நீட்டாக நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சூப்பராக பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ சால்ட்ரிங் வச்சுருக்கிறேன். அதுக்கு அட்லீஸ்ட்டு எனக்கு இது மேக் பண்ணதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு அரை மணி நேரம். நான் நினச்ச ஒரு 10 நிமிஷம் பண்ணிடுவேன். பட் இருந்தாலும் நான் அதை பார்த்து பண்ணணும். அப்புறம் க்ளீன் பண்ணதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட இது டோட்டலாக முடிக்கிறதுக்கு, ஒரு போர்டு முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னுடைய உழைப்பு இருக்குது. அப்போ அதோட லாபத்தை நான் பார்க்கணும். ஸோ அப்போ எனக்கு நான் இது சேல்ஸ் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 980 ரூபாய்க்கு தான் நான் கொடுக்குறேன். எனக்கு லாபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இங்கே பாருங்கள், இதோடைய ப்ரைஸு 763 ஈக்குவல் டு நான் எவ்வளோ விற்கிறேன்னா 980 விற்கிறேன். அப்போ 217 ரூபா. இந்த 217 ரூபா தான் எனக்கு கிடைக்கிற ப்ராஃபிட். நல்லா பார்த்து நான் ஆதாரப்பூர்வமாக கட்டிட்டேன். சரிங்களா? இதில் வந்து என்னுடைய உழைப்பு இருக்குது. அப்படி பார்த்தா 217 ரூபா என்னுடைய லாபம் கிடையாது. இதில் என்னுடைய உழைப்பும் இருக்குது. அட்லீஸ்ட் என்னுடைய உழைப்புக்காவது 100 ரூபா கொடுக்கணும். மீது எனக்கு லாபம் மட்டுமே எனக்கு 117. இந்த ஒரு போர்டால் எனக்கு வரக்கூடிய லாபம் வெறும் 117 ரூபா தான். இது வந்து 4 கெப்பாசிட்டி இருக்குது. இதே நீங்கள் 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுற 2 கெப்பாசிட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 200 ரூபா கம்மியாகும். அதுனா 780 ரூபா. சரிங்களா? ஸோ இதுதாங்க இதோடைய ப்ரைஸு. தேவைப்படுறவங்க
கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 980 4 கெப்பாசிட்டர். உங்களுக்கு 2 கெப்பாசிட்டர் வேணும்னா 780 இதாங்க ப்ரைஸு. ஸோ தேவைப்படுறவங்க பிங்க் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.